ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். புதிய நாளுக்கான செய்த தேவனுக்கு நாம் நன்றிகள் செலுத்துவோம். இந்த பரிசுத்தமான நாளிலும் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நண்பர்களை நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். எரிகின்ற அக்னி ஜுவாலையில அவர்களை தூக்கி போடப்பட்ட பொழுது அவர்கள் என்ன பண்ணாங்க? தேவனை துதித்து ஆராதித்தார்கள். அவர்கள் எரிகின்ற அக்னி ஜுவாலையில போட்ட உடனே இருக்கிறவங்களும் சுற்றி பார்த்து வியந்து பார்க்கிறாங்க. ஏன்னா அவங்களை தூக்கி போட்டது 3 பேர். ஆனால் அங்கே 4வது ஒரு மனுஷன் என்ன பண்ணிக்கிறார்? உலாவி அது 3 பேரையும் பாதுகாத்து அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு கருகள், தலையில உள்ள முடி என்ன பண்ணல கருகள். அவர்கள் எப்படி உள்ளே விழுந்தார்களோ அதே போல வெளியிலே பத்திரமா தேவனை என்ன பண்ணாங்க? அதான் சொல்ல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நாம் ஆராதிக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் மாற்றிப்பட வல்லவராக இருக்கிறார். வைராக்கியமா சொல்லணும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, எங்களை தப்புவிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நாங்கள் எந்த நிலைமையில எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கண்ணீரின் மத்தியில இருக்கலாம், கவலையின் மத்தியில இருக்கலாம், கஷ்டத்தின் மத்தியில, கடன்பாடுகள் மத்தியில இருக்கலாம், விண்ணப்பங்கள் வேண்டிக் கொண்டு கூட இருக்கலாம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒரு நாள் எங்களுடைய நிலைமையை மாற்றவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். நான் நம்பிக்கை வச்சிருக்கிறது கல்லு மீதோ மண்ணு மீதோ அல்ல. ஜீவனையை கொடுத்து என்னுடைய வாழ்வை உயர்த்தி இந்த நாள் வரையில என்னை பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவன் மீது நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். அதனால எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமுள்ளா இருக்கிறேன். ஏன்னா நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அவரின் தகப்பனா இருக்கிறேன். அதனால நான் அவரை எப்பொழுதும் துதித்து ஆராதிப்பேன். இந்த பரிசுத்தமான நாளில நான் தேவனுடைய சபைக்கு சென்று அவரை துதித்து ஆராதித்து மயப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லமுள்ளவராக இருப்பார். கண்களை மூடி நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்கு நன்றி. நாள் முழுவதும் ஒரு பிரசனம் மகிமையோடு கூட நடத்தும். ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த நாள் இயேசு நாமத்தில் பிதாவே.